சிரியாவில் ஈரானிய ராணுவ தளபதியும் வேறு சில ராணுவ அதிகாரிகளும் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். தமது தளபதி கொல்லப்பட்டதற்கு ஈரான் இஸ்ரேலுக்கு எப்படி பதிலடி கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் அந்த காணொளியை முடித்திருந்தோம். கடந்த ஏப்ரல் மாதம் ஈரானிய ராணுவ தளபதியும் வேறு ராணுவ அதிகாரிகளும் சிரியாவில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்ட போது ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை நேரடியாக இஸ்ரேலை நோக்கி ஏவியது. இம்முறையும் அதுபோன்ற பெரிய தாக்குதலுக்கு தயார் செய்கிறார்களா என்பது சரியாக தெரியவில்லை. ஆனால் இப்போது இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகள் இதுவும் ஈரானின் பதிலடியில் ஒரு பகுதியோ என்று நினைக்க வைக்கிறது. காரணம், இந்த தாக்குதலும் ஈரானிய உத்தரவுப்படிதான் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டுள்ளன. ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு ஆயுத இயக்கங்கள் இஸ்ரேல் மீது ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இந்த ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு இயக்கங்களுக்கு நிதி கொடுப்பதும் ஈரானிய இராணுவம்தான், ஆயுதம் கொடுப்பதும் ஈரானிய இராணுவம்தான், தாக்க உத்தரவு கொடுப்பதும் ஈரானிய இராணுவம்தான். ஈரானிடமிருந்து உத்தரவு கிடைத்ததும் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க இலக்குகளை நோக்கி இவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள். அதனால் இப்போது இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கும் உத்தரவு ஈரானிய இராணுவத்திடமிருந்து தான் இந்த ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்களுக்கு போயிருக்க வேண்டும். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி குறைந்தபட்சம் 2 ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் போய் வீழ்ந்துள்ளன. ஆனால் அவை பெரிய சேதம் எதையும் ஏற்படுத்தியதாக தகவல் இல்லை. மீதி ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. பெரும்பாலும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நடத்தப்படும் இந்த தாக்குதல்கள் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பொல்லாவின் குறுகிய தூர தாக்குதல்கள் போன்ற அதே அளவிலான அச்சுறுத்தலை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தப் போவதில்லை. காரணம், பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தும் அளவுக்கு இந்த இயக்கங்கள் பெரிய இயக்கங்கள் அல்ல. அத்துடன் இந்த இயக்கங்களுக்குள்ள தாக்குதல் அனுபவமும் அப்படியொன்றும் உன்னதமானவை அல்ல. இருந்த போதிலும் இவை இஸ்ரேலுக்குள் புதிய போர் முனை ஒன்றை திறந்து விடலாம். அத்துடன் இஸ்ரேலும் இந்த ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்களின் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம். இந்த இயக்கங்களுக்கு தளங்கள் சிரியாவிலும் ஈராக்கிலும் உள்ளன. இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் சிரியாவில் அல்லது ஈராக்கில் தாக்குதல்கள் நடத்தும் போது இந்த ஈரானிய ஆதரவு ஈராக்கிய பிரிவுகளின் தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதில்லை. இப்போது அந்த தாக்குதல்கள் புதிதாக ஆரம்பித்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அச்சுறுத்தல் மேலும் அதிகரிக்கும். சிரியாவில் ஈரானிய ராணுவ தளபதி மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் பலம் குறைந்த இந்த ஈராக்கிய இயக்கங்களை வைத்து ஏன் தாக்குதல் நடத்த வேண்டும்? வேறு பலமான இயக்கங்களை வைத்து தாக்குதல் நடத்தலாமே. ஆனால் அப்படி நடத்த முடியாது. அதற்கு காரணம், அப்படி நடத்தும் போது அது பதிலடி தாக்குதல் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தாது. ஏனென்றால் இன்றைய தேதியில் ஆட்பலம் ஆயுத பலம் கொண்ட ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் எல்லாமே இஸ்ரேலிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன. ஏமனிலிருந்து ஹவுதி இயக்கம் தாக்குதல் நடத்துகிறது, லெபனானிலிருந்து ஹெஸ்பொல்லா தாக்குதல் நடத்துகிறது. அதனால் அவர்கள் புதிதாக மற்றொரு சுற்று தாக்குதல்களை தொடங்க முடியாது. ஈரானிய ஆதரவு இயக்கங்களில் இந்த ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் தான் வாரம் ஒரு தடவை அல்லது மாதம் ஒரு தடவை என்று சிறிய அளவிலான தாக்குதல்களை நடத்திவிட்டு மீதி நேரத்தில் தமது தளங்களுக்குள் சும்மா இருந்தவர்கள். அதனால் இவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்த சொன்னால் பதிலடி கொடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம். ஈராக்கில் ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு இயக்கங்கள் எத்தனை இருக்கின்றன என்று தெரியுமா? மொத்தம் 67 இயக்கங்கள் இருக்கின்றன. இந்த 67 இயக்கங்களையும் வைத்து ஒரு கூட்டணி அமைத்துள்ளது ஈரானிய ராணுவத்தின் புரட்சிகர காவலர் படைப்பிரிவு. கூட்டணியின் பெயர் குவாட் அல் ஹஷ்ட் அல் ஷாபி, தமிழ் படுத்தினால் பிரபலமான அணிதிரட்டல் படைகள். இதில் பாதிக்கு மேற்பட்ட இயக்கங்களிடம் இருக்கும் ஆயுதங்கள் இயக்கத்துக்கு 10 துப்பாக்கிகள் என்ற அளவிலேயே உள்ளன. அப்படியிருந்தும் இந்த இயக்கங்களை வைத்து ஈரானிய ராணுவம் ஒரு கூட்டணி அமைத்த காரணம் உள்நாட்டு ஈராக்கிய அரசியல். சின்ன அரசியல் இயக்கங்கள் ஈராக்கிய அரசியலிலும் உள்ளன. அந்த இயக்கங்களின் அரசியல் பிரிவுகள் அரசியல் கட்சிகளை நடத்துகின்றன. தேர்தலில் போட்டியிடுகிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் உள்ளார்கள். இந்த 67 இயக்கங்களில் ஆட்பலம் மற்றும் ஆயுத பலம் உள்ள இயக்கங்கள் 2. ஒன்று கட்டாய்ப் ஹெஸ்பொல்லா,
மற்றது ஹரஹட் ஹெஸ்பல்லா அல் நுஜாபா. இவர்கள்தான் முன்பு ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய இயக்கங்கள். 2021 ஆண்டு மற்றும் 2022 ஆண்டில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தியதாக ஒரு நிழல் ஈராக்கிய இயக்கம் உரிமை கோரியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அது இவர்கள்தான். வேறு பெயரில் உரிமை கோரினார்கள். அதுவும் ஈரானிய உத்தரவின்படி நடந்த தாக்குதல்தான். வேறு பெயரில் உரிமை கோரிய காரணம், ஈரான் அப்போது சவுதி அரேபியாவுடன் ஒருவிதமான அமைதி பேச்சுவார்த்தைகளில் இருந்தது. அது ஒரு பக்கமாக நடக்க, மற்றொரு பக்கமாக சவுதி அரேபியாவுக்குள் தாக்குதல் நடத்த இந்த இயக்கங்களை பயன்படுத்தி கொண்டது ஈரான். இப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதும் இந்த இரண்டு இயக்கங்கள்தான். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹரஹட் ஹெஸ்பல்லா அல் நுஜாபாவின் செய்தி தொடர்பாளர் ஹுசைன் அல் மௌசாவி, இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சிரியாவில் ஈரானிய இராணுவ தளபதி மீது விமான தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுப்பதற்காக என்று வெளிப்படையாக கூறவில்லை. மாறாக காசாவில் இஸ்ரேல் நடக்கும் போருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக தமது இயக்கம் இஸ்ரேலுக்குள் நடத்திய தாக்குதல் அது என்று கூறினார். அதே காரணத்தை தான் லெபனானிலிருந்து தாக்குதல் நடத்தும் ஹெஸ்பல்லா இயக்கமும் ஏமனிலிருந்து தாக்குதல் நடத்தும் ஹவுதி இயக்கமும் கூறுகின்றன. தாக்குதல்கள் எங்கிருந்து நடத்தப்பட்டன என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த ஹுசைன் அல் மௌசாவி, தேவைப்படும் போது எங்கிருந்தும் தாக்குதல் நடத்த எம்மால் முடியும் என்று கூறினார். ஈராக்கிய இயக்கமான இவர்கள் ஈராக்கிலிருந்து இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்துவதென்றால் ஈராக்கில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு செல்வதற்கு சிரியா, ஜோர்டான் அல்லது சவுதி அரேபியாவின் வான்பகுதியை கடந்துதான் செல்ல வேண்டும். இதனால் இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் ஒரு விரிவான மற்றும் குழப்பமான சிக்கலை ஏற்படுத்தக்கூடியவை. சரி, இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஈராக்கில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் அது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும்? வாஷிங்டன் மற்றும் டெஹ்ரானுடன் தனது உறவுகளை கவனமாக சமநிலைப்படுத்தும் ஈராக்கிய அரசாங்கம் தாக்குதல்களை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அவற்றை நிறுத்த முடியவில்லை அல்லது நிறுத்த விரும்பவில்லை. ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு ஆயுத இயக்கங்கள் ஈராக்கிய அரசியலிலும் உள்ளார்கள் என்று சொன்னோம் அல்லவா? ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு ஆயுத இயக்கங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி அரசாங்கம்தான் ஈராக்கில் ஆட்சி புரிகிறது. அதனால் ஈராக்கிய பிரதமர் முகமது ஷியா அல் சுடானியின் அதிகார வரம்பு ஈராக்கிலிருந்து இஸ்ரேல் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் விதத்தில் இருக்காது. இஸ்ரேலிய இலக்குகள் மீது லெபனானிலிருந்து அல்லது ஏமனிலிருந்து தாக்குதல் நடத்துவது போல ஈராக்கிலிருந்து தாக்குதல் நடத்துவது எளிமையான விஷயமல்ல. இது பல பிராந்திய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது. ஏற்கனவே அப்படியொரு குழப்பம் ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களால் ஏற்பட்டது. ஜோர்டனில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்ட ஆளற்ற விமான தாக்குதலில் 3 அமெரிக்க துருப்புக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த தாக்குதலை நடத்தியது ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கமான கட்டாய்ப் ஹெஸ்பல்லா. அந்த தாக்குதல் அண்டை அரபு அரசை தாக்கி அமெரிக்கர்களை கொன்றதன் மூலம் பல அமெரிக்க மற்றும் பிராந்திய சிவப்பு கோடுகளை தாண்டியது. அதனால் ஜோர்டானுக்கும் ஈராக்குக்கும் இடையே ராஜதந்திர முறுகல் ஏற்பட்டது. அத்துடன் அமெரிக்க விமானப்படையின் விமானங்கள் சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு இயக்கங்களின் தளங்களையும் தாக்கின. அருகில் இருந்த ஈரானிய இராணுவத்தின் தளங்களையும் தாக்கின. அந்த தாக்குதல்களால் மோதல் அபாயம் மிகவும் தீவிரமாக மாறியது. ஈரானிய இராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படைப்பிரிவின் அல்குட்ஸ் படையணியின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி பக்தாத்துக்கு நேரில் சென்று ஷியா பிரிவு இயக்கங்களிடம் இனி அமெரிக்க இலக்குகளை தாக்கக்கூடாது என உத்தரவிட்டார். ஈராக்குக்கு வெளியே எந்த ஒரு அரபு நாட்டுக்கோ அல்லது எந்த ஒரு அரபு நாட்டில் இருந்தோ தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என்றும் எச்சரித்தார். அன்றுடன் அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்களை ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் நிறுத்தின. சிரியாவில் இருந்து இஸ்ரேல் மீது ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் நடத்திய தாக்குதல்களும் முடிவுக்கு வந்தன. இப்போது ஈரானிய உத்தரவுடன் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியுள்ளார்கள் ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள். மத்திய கிழக்கில் ஒரு போர் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த தாக்குதல்கள் என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகின்றன என்று பார்க்கலாம்.